آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وارض عنا رضا لا تسخط بعده أبدا. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ركب الله كرفي الله الرحمن. يا الله நாங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை பரிசுத்தப்படுத்திரியா அல்லாஹ். தூய்மையானவங்களை ஆக்கிரியா அல்லாஹ். உனக்கு நெருக்கமானவங்களை ஆக்கிரியா அல்லாஹ். நீ ரொம்ப இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்துக்கு மீறி உலகத்தில் ஒரு இரக்கம் இல்லை யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை விட உலகத்தில் ஒரு கருணை இல்லை யா அல்லாஹ். தாயை விட 100 மடங்கு பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். தந்தையை விட 100 மடங்கு பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லாருடைய இரக்கத்தை விட உன்னுடைய இரக்கம் விசாலமானது யா அல்லாஹ். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மத். தனக்கு அதிகாரிகளின் மீது இரக்கம் காட்டுவதை நீயே உனக்கு கடமையாக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். அன்புள்ளவனே நீ எங்களுக்கு இரக்கம் காட்டுறியா அல்லாஹ். நீ எங்களுக்கு முகம் பார்த்திரியா அல்லாஹ். எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் உன் அடிமைகள் யா அல்லாஹ். நீயே எங்களை ஒதுக்கி விட்டால் எங்களை அரவணைக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களை நீ கைவிட்டுறாதே யா அல்லாஹ். கேவலப்படுத்திராதே யா அல்லாஹ். தலகுனிய வச்சிராதே யா அல்லாஹ். கெட்ட மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். அன்புள்ளவனே எங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கினே எங்களை தாய் தந்தையர்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவங்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ். அவங்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டுட்டாங்க யா அல்லாஹ். எத்தனையோ உம்மா வாப்பா படுத்த படுக்கையில யா அல்லாஹ் வாழ்க்கையவே எங்களுக்காக தொலைத்தவர்கள் யா அல்லாஹ். வாழ்க்கையவே எங்களுக்காக இழந்தவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு கவலைன்னா தாங்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தூங்க மாட்டாங்க. வெளியில போய் பட்ட அவமானங்களே எங்கள்கிட்ட சொல்லி காட்டினதே இல்லை அல்லாஹ். மௌத்து வரை எத்தனையோ உம்மா வாப்பா மௌனமாக இருந்து கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்க அல்லாஹ். இந்த தாய் தந்தையர்கள் எல்லாம் கபராளிகள் ஆகிட்டாங்களோ அவரை கபர சுவர்க்க பூங்காவனம் ஆக்கி அல்லாஹ். உம்மா உயிரோட இருக்கிற நேரம் படல அல்லாஹ். எங்களுக்கு விளங்கல்ல அல்லாஹ். அருமை புரியல அல்லாஹ். எப்படி எல்லாம் ஒதுக்க கேளுமோ அப்படியெல்லாம் ஒதுக்கிட்டோ யா அல்லாஹ். எப்படியெல்லாம் நோடிக்கேளுமோ அப்படியெல்லாம் நோடிச்சிட்டோ யா அல்லாஹ். அன்புள்ளவனே தன்னந்தனியா கபூர்ல இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவன கபூர சுவர்க்க பூங்காவனம் ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியில இருந்து பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ வாஜிபாக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்தை வாஜிபாக்கிறியா அல்லாஹ். ரமலான்ல எத்தனை லட்சம் மக்களுக்கு நீ நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்க உம்மா அப்பாவை சேர்த்துறியா அல்லாஹ். எங்க குடும்பத்தை சேர்த்துறியா அல்லாஹ். எங்க பிள்ளைகளை சேர்த்துறியா அல்லாஹ். எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். பாவிகளோட மறுமையில எழுப்பாட்டிராதே. பாவம் செஞ்சவங்களோட எங்க பிள்ளைகளை சேர்க்கிறாதே. அன்புள்ளவனே எங்க குடும்பங்களை பொருந்துக்கோயா அல்லாஹ். மனைவி மக்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். மனைவி கணவனுக்கே கதி என்று வாழுகிறாள் அல்லாஹ். தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாள் அல்லாஹ். தன்னுடைய உறவுகளை இழந்து வந்தவள் அல்லாஹ். சந்தோஷம் துக்கங்களை இழந்து கணவனை கதி என்று வந்தவள் அல்லாஹ். யாருடைய மனைவிமாரை கைவிட்டாதே அல்லாஹ். நரகவாதிகள் ஆக்கிறாதே. பாவங்கள் செய்ய வச்சிராதே. உன்னை மறந்து வாழ வச்சிராதே. மொபைல் போனுக்கு அடிமையாக்கிறாதே. நாளுக்கு நாள் உன்னை விட்டு தூரமாக்கிறாதே. அவங்களுக்கு தொழுகையில ஆசை குடியா அல்லாஹ். நோம்புல ஆசை குடியா அல்லாஹ். குர்ஆன்ல ஆசை குடியா அல்லாஹ். சினிமால ஆசையை கொடுக்காதே. டிராமால ஆசையை கொடுக்காதே. உலக ஆடம்பரத்துல ஆசையை கொடுத்துறாதே. ஆடையில நிம்மதி இல்ல, அழகுல நிம்மதி இல்ல, அறிவுல நிம்மதி இல்ல, பணத்துல நிம்மதி இல்ல. உணர்த்திரியா அல்லாஹ். உணர்த்திரியா அல்லாஹ். சங்கேமிக்க எங்களுடைய குழந்தைகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்காக தான் ராவு பகலா உழைக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் யா அல்லாஹ். ஆனா புள்ள தொழுதானா நாங்க பாக்குறது இல்ல. புள்ள குர்ஆன் ஓதுறானா கேட்கறது இல்ல. கேம்பஸ்ல இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் இன்னும் அலிஃபா தெரியல யா அல்லாஹ். அலிஃபா தெரியல யா அல்லாஹ். சூரா யாசின் தெரியல யா அல்லாஹ். சூரா ஃபாத்திஹா தெரியல யா அல்லாஹ். அத்தஹியாத் தெரியல. எல்லாத்தையும் தாண்டி ரப்பே ஒன்ன தெரியல யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒண்ணு கொடுக்கலன்னா உலகமும் நஷ்டமே அல்லாஹ். கபரும் நரகமே அல்லாஹ். மஹ்ஷரும் மோசமாயிருமே அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை நீ வழிகாட்டி நபிமார்களுக்கு நீ வழிகாட்டியது போல, சஹாபிகளுக்கு நீ வழிகாட்டியது போல எங்கட பிள்ளைகளுக்கும் நீ வழிகாட்டிடு. ஃபித்னாட காலத்துல வாழ்றோம் யா அல்லாஹ். எங்கட சகோதர சகோதரிகளோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவங்களோட வாழ்க்கையை பொருந்துக்கோயா அல்லாஹ். இறுதி முடிவுகளை அழகாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். நீண்ட ஆயுள் காலத்தை கொடுத்துறியா அல்லாஹ். உடல்
நல்ல ராகத்தை கொடுத்துறியா அல்லா, நல்ல அமல் செய்யற பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லா, எங்களுக்கு ஓதி தந்து உஸ்தாத்மார்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிருக்கியா அல்லா, ஹலாலான ஆஜாத்துகள் நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லா, குறையில்லாத வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லா. கிருபையானவனுக்கெல்லாம் கிருபையானவனே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திர பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, நபியோட உம்மத்திர பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, நபியோட உம்மத்திர பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. அனாதை போல ஆகிட்டாங்க யா அல்லாஹ், அனாதை போல ஆகிட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு தவறு நடந்தா, எங்களுக்கு ஒரு கெடுதி நடந்தா கேட்பார் பார்ப்பார் கூட யாரும் இல்லையா அல்லா, எங்களுக்காக தட்டி பேச ஒருத்தர் இல்லையா அல்லா, வழிகாட்டி இல்லாத ஒரு அனாதைகளாக தவிக்கிறோம் யா அல்லாஹ். பலஸ்தீன்ல காசால நடந்த அநியாயங்கள் உனக்கு தெரியாம இல்லையா அல்லா, அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியை குடியா அல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கையில கொடுத்திரியா அல்லா. உலகம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ எல்லா முஸ்லிம்களுக்கும் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை குடியா அல்லா. யார் யாரெல்லாம் சிரமம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, சிரமம் கொடுக்க நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ, திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ, சீக்கிரமா ஹிதாயத் இருந்தா குடியா அல்லா. ஹிதாயத்துக்கு தகுதி இல்லையா, சீக்கிரமாக அவங்களை மண்ணோட மண்ணாக ஆக்கிரியா அல்லா, உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்கிரியா அல்லா, அவங்களோட அட்ரஸே இல்லாமல் ஆக்கிரியா அல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே எங்கள்ல யார் யாருக்கெல்லாம் சொந்தமா வீடு வாசல் இல்லையோ சொந்தமான வீடு வாசல்களை கொடுத்திரியா அல்லா. எந்தெந்த ஆட்களுக்கெல்லாம் சொந்தமா தொழில் துறவுகள் இல்லையோ சிறந்த தொழில்களை கொடுத்திரியா அல்லா. திருமணம் ஆகிற வயது வந்தும் எந்தெந்த குடும்பத்தில் யார் யார பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையோ சாலிகான ஜோடிகளை அமைச்சு கொடுத்திரியா அல்லா. யார் யாரெல்லாம் திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹ்வே, ஓண்ட புறத்தில் என்ன அந்த அன்பளிப்பு நீயே இறக்கப்பட்டு நீயே கொடுத்திரியா அல்லா. சாலிகான குழந்தைகளை கொடுத்திரியா அல்லா. கிருபையானவனுக்கெல்லாம் கிருபையானவனே, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கடைசி ஒரு நாள் வரத்தான் போகுது யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு நாங்க தான் சம்பாதிச்சுக்கிறோம் யா அல்லாஹ், எங்கட மௌத்துக்கு நாங்க தான் நோன்பு பிடிச்சுக்கிறோம் யா அல்லாஹ், எங்கட மௌத்துக்கு நாங்க தான் தொழுதுக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நாளை சிறந்த நாளாக ஆக்கிறியா அல்லாஹ். மலாய்க்கமார்களை நல்ல தோற்றத்துல காட்டியா அல்லாஹ், நல்ல தோற்றத்துல காட்டியா அல்லாஹ். பயங்கரமான தோற்றத்துல பாவிகள் இடத்துல வருவாங்க, அப்படிப்பட்ட பாவிகளை எங்களை ஆக்கிறாத ரஹ்மானே. எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் கடைசி ஒரு வார்த்தை இருக்குது யா அல்லாஹ், அந்த வார்த்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எத்தனை வீடுகளிலே மாடிகளிலே வசித்தாலும் கடைசி ஒரு வீட்டை வச்சிருக்கிற யா அல்லாஹ், அது மண்ணு வீடு யா அல்லாஹ், இருட்டு வீடு யா அல்லாஹ், பாம்பும் புழுவும் பூச்சியும் வாழுகிற வீடு யா அல்லாஹ், யாருமே உதவி செய்ய முடியாத வீடு யா அல்லாஹ். அந்த வீட்டுல நாங்க தன்னந்தனியா இருக்க போறோம் யா அல்லாஹ். வாழ்ந்த காலம் அதிகம் யா அல்லாஹ், வாழ போறது வருஷமா மாசமா செகண்டாண்டு கூட தெரியலையா. மௌத்தாகி ஒருவேளை கபருக்கு வந்துட்டோம்னா அங்க நண்பன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ், உனக்கு ஒரு ஆள் மட்டும்தான் யா அல்லாஹ். உன்னை நண்பனாக்கி கபருக்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யா அல்லாஹ். உன்னை நண்பனாக ஆக்கின நிலைமையில எங்கட கபரை எங்களுக்கு சந்திக்க வச்சிரியா அல்லாஹ். மதீனா முனவ்வராலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே ஜன்னத்துல் பக்கீல எங்கட மக்பராவா ஆக்கித்தா யா அல்லாஹ். நீ தந்தா தடுக்க யாரும் இல்ல, நீ தடுத்தா தர யாரும் இல்ல யா அல்லாஹ். மஹ்ஷர்ல நபியோடு ஒன்றாக எழும்ப வச்சிரியா அல்லாஹ். ஓன நிழல தந்து எங்களை எங்க குடும்பத்தை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். அமல் நாமல் பட்டோய வலது கரத்துல தந்திரியா அல்லாஹ். மீசான் தராச அமலால கனமாக்கிறியா அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க வச்சிரியா அல்லாஹ். கேள்வி கணக்கே இல்லாம ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றாக சொர்க்கத்துக்குள்ள நுழையிற பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். சொர்க்கத்துல நபியோட நாங்களும் எங்கட குடும்பமும் எங்கட சந்ததிகளும் இருப்பதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்ப்பதற்கும் உன்னுடன் பேசுவதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களோட துஆவை கபூல் செய்து நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவாயாக. இந்த மஹல்லாவாசிகளை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதுடைய இமாம்களை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதுடைய சிறார்கள் பெரியவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. குறிப்பாக இந்த மஸ்ஜிதை கட்டி தந்த இஸ்மாயில் ஆலீம் அவருடைய கபரை சுவர்க்க பூங்காவனமாக ஆக்குவாயாக. அவருடைய குடும்பத்தை புரிந்து கொள்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக, உலகமெல்லாம் ஜொலிக்க வைப்பாயாக. சந்ததி சந்ததிகளாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களை ஆக்குவாயாக. இறுதி முடிவுகளை அழகாக்கி கொடுப்பாயாக. இன்னும் மென்மேலும் சேவைகளை செய்கின்ற தௌஃபீக்கை இறுதி மூச்சு வரை நீ கொடுத்தருள் புரிவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா வ ஸல்லி அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.
المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، وقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. وقال النبي صلى الله عليه وآله وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال صلى الله عليه وآله وسلم. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உன்னதமான மாதமாகிய ரமதானுடைய இந்த மாதத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நம்ம உயிரோட இந்த காலத்தில் இருப்பதே அல்லாஹ் செய்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். என்ற எத்தனையோ பேர் எங்களோட உயிரோட இருந்தவங்க இன்னைக்கு நேத்து மூத்தாகினவங்களும் இருக்கிறாங்க, போன வாரம் மூத்தாகினவங்களும் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரமதான மாசத்துல அல்லாஹ் உயிரோட நம்மளை வச்சிருக்கிறான்டா, கண்ண புத்துற வரைக்கும் மூத்தாகிற வரைக்கும் அதுல பாக்கியம் புரியாது. எப்ப மௌத்து வருமோ அப்பதான் விளங்க வரும். லேசிப்பட்ட ஒரு மாசத்துல அல்லாஹ் இன்னும் உயிரோட வைக்கல, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மாதத்துல அல்லாஹ் இன்னும் உயிரோட வாழ வச்சிருக்கிறான். நம்ம எல்லாருடைய ஆயுள்களையும் அல்லாஹ் நீளமாக்கி எல்லோருக்கும் ரமதானுடைய காலங்களையும் மாதத்துல நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தையும் தந்து அதுல ஆரோக்கியமாகவும் அல்லாஹ் விரும்பின பிரகாரமும் நோன்பு பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இதுல ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. நம்ம உயிரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிப்பதற்கும் இரவு நேரம் தராவீஹ் தொழுவதற்கும் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அது என்னதுண்டா, அல்லாஹ்ட இரக்கம். அல்லாஹ்ட இரக்கம் மறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல இந்த மஸ்ஜிதுல வந்து தராவீஹ் தொழுவுறதுக்கு எங்களை விட ஆர்வம் உள்ளவங்க இந்த ஊர்ல இருந்தாங்க, இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அதுல எத்தனையோ பேருக்கு மஸ்ஜிதுக்கு வர கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு தொலை கிடைக்கல. சுபஹானல்லாஹ், லேசா விளங்குறண்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு மேலே ஏறுறாங்க, ஆமீன்டாங்க. ரெண்டாவது மிம்பர் படி ஆமீன்டாங்க, மூணாவது மிம்பர் படி ஆமீன்டாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபிகள் கவனிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபிகள் கவனிக்கிற விதத்தை சொல்லவா வேணும்? நபியுடைய தாடியில எத்துணை நரைத்த முடிகள் இருந்தன, அதை கூட எண்ணி சொன்னவர்கள் சஹாபிகள். ஒரு மிம்பர்ல ஏறுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னதை கவனிச்சிருக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு எட்டுக்கும் வளமைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்களே, என்ன காரணம் நாயகமே? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 சாபங்கள், அதுல ஒன்று சொன்னாங்க, ரதிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதர் நாசமாகட்டும் யார் அவரு ரமலானை அடைந்தும் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு அடையலே, அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஆளாக அவன் ஆகலே, அப்படிப்பட்ட மனிதர் நாசமாகட்டும் நாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட ரசூலாகிய நான் ஆமீன் சொன்னேன் தான். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி, யார் ரமலானுடைய மாதத்தில இரவு நேரத்தில நின்று வணங்குறாங்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பதுவா செஞ்சாங்களோ அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்கள இந்த கூட்டம் மாறுறாங்க. அவங்க யாரு? தராவீஹ் தொழுறவங்க.
சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் மாதம் ஈமானோட அமல்ல கூலிய ஆதரவு வச்சு யார் இரவு நேரம் நின்று வணங்குறாங்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முந்தி செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுது வந்தோமா நினைச்சு பாருங்க, ரமலான் முடிகிற நேரம் யாரையாவது பாவம் மிஞ்சிருக்குமா? ஒவ்வொரு நாளும் தராவீஹ்ல கிரௌடு கூடணும், ஒவ்வொரு நாளும் மக்களை நாங்களே பேசணும், எங்கட குடும்பத்துள்ளுக்கே சொல்லிக்கிறணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஆகிக்கிறணும். என்ன இந்த தொழுகையை விட்டாங்களா நினைச்சுக்கோங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுற விஷயத்துல இருந்து தூரமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, ரமதான் மாதத்திலே யாரு ஈமானோட நன்மை ஆதரவு வைத்து பகல் நேரத்துல நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்களோட முந்தின பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும்ன்றாங்க. அதனால அல்லாஹ் எங்களுக்கு நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தையும் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் தராவி தொழுற பாக்கியத்தையும் தந்திருக்கிறான், ரமதான் அடையிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். 2 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுல ஒரு மனிதர் சமீபத்தில் ஒரு யுத்தம் வந்துச்சு, அதுல கலந்துகிட்டாரு. அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தினுடைய மௌத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான், வீர மரணம் அடைஞ்சார். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய மேனியில இருந்து ஒரு துளி இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான். அந்த ஷஹீதுக்குரிய அந்தஸ்து. இன்னொருவர் இஸ்லாத்துக்கு வந்தார், அதே நேரம் தான் வந்தார். அவர் 1 வருடம் கூடுதலாக இருந்தார், 1 வருடம் கூடுதலாக உலகத்துல வாழ்ந்தார். இப்போ 1 வருடத்துக்கு பின்னால அவரும் மௌத்தாகிட்டாரு. ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கனவுல காண்றாங்க, ஷஹீதானாரே, அவரை விட 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்தவரை சுவர்க்கத்துக்கு முன்னால போறார். அடுத்த நாள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேற்று இரவு ஒரு கனவு, அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு கனவு வஹீல ஒரு பகுதியாக ஆக்கி இருக்கிறான். நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கனவு? இப்படிதான் இந்த 2 பேரும் மௌத்தாகினாங்க, அதுல முதல்ல சொர்க்கம் போறாரு, 1 வருடம் பிந்தி மௌத்தாகினாரு, அவரு ஷஹீதை விட இவருக்கு அந்தஸ்தா. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, 1 வருடம் அவர் கூடுதலாக வாழ்ந்தாரு, வாழ்ந்ததிலையும் ரமலான் அடைஞ்சாரு. ரமலான் அடைஞ்சதுனால ஷஹீதுக்கு முன்னால அல்லாஹ் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துட்டான். இப்ப சொல்லுங்களே, நம்ம உயிரோட வாழ்றது பாக்கியமா இல்லையா? அல்லாஹ்ட இரக்கமா இல்லையா? வயசு போயிட்டுக்கிட்டு இருக்குது, காலங்கள் போயிட்டுக்கிட்டு இருக்குது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாள் கூடுது, வயசு கூடுது, வாழ்க்கையில கூடுதலா வாழ்றோம். இல்ல இல்ல, யாரெல்லாம் பிறந்துட்டோமோ மௌத்துட காலத்தை அல்லாஹ் என்ன ஆரம்பிச்சுட்டான், என்ன வச்சுட்டான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எப்ப ரூஹ் எடுக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தந்த காலத்தினுடைய வரையறை முடிந்து கொண்டே போகின்றது. மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் வாழ்வு கூடிக்கொண்டே போகிறது, கூடல்ல வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு போகுது. அதனால ரமலான பிரயோசனப்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. எஞ்சிருக்கிற காலத்திலேயும் அல்லாஹ் எங்களை உயிரோட வாழவை, அது மட்டுமல்ல பகல் நேரம் நோன்பு பிடிக்கவை, இரவு நேரம் நின்று வணங்கவை என்ற துஆவை கேட்டுக்கிட்டே இருங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட ரப்பு, அல்லாஹ்வை விட சிறந்த நல்ல குணம் படைத்த உலகத்திலே யாரையுமே காட்டலாம். அல்லாஹ் அவ்வளவு உயர்ந்த குணம் உள்ளவர், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், யாருக்கும் கெடுதி நினைக்க மாட்டான், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பாதவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு சூறாவையும் ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க எப்ப குர்ஆன் ஓதினாலும் அந்த ஆயத்தை ஓதிதான் குர்ஆன் ஓதுவோம். குறிப்பாக சூரா ஃபாத்திஹா, அது ஓதுறது ஃபர்து. குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாலையும் ஒரே ஒரு சூறால தான் பிஸ்மி இல்லை. அது அல்லாத எல்லா சூறாக்கள்லையும் பிஸ்மி ஓதிதான் ஓதணும். என்னது? அதுதான் பிஸ்மி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுல பாருங்க, யார் குர்ஆன் ஆரம்பிச்சாலும் அல்லாஹ் உண்ட விளங்கப்படுத்தினா அல்லாஹ் யாரு என்பதை. பிஸ்மில்லா, அல்லாஹ்ட பேரை சொல்லி ஆரம்பிக்கிறேன்.
அவன் யாரு? அல்லாஹ்க்கு 99 நாமங்கள் இருக்குது, 99 பேர்கள் இருக்குது. அவ்வளவு பேர்லையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பேரை பாருங்க, அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான் யாரு? உலகத்தில பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒன்று போல இரக்கம் காட்டுபவன் தான் ரஹ்மான். அல்லாஹ்வை மறுக்கிறவனுக்கு இரக்கம் காட்டுவான், அல்லாஹ்வை வெறுக்கிறவனுக்கு இரக்கம் காட்டுவான், அல்லாஹ்வை வணங்குறவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான், பாவம் செய்யறவங்களுக்கும் இரக்கம் காட்டுவான். இதுதான் யாரு? அர் ரஹ்மான். இதே அர் ரஹீம் யாரு? கியாமத்துடைய நாளையில மூமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுபவன். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் 100 இரக்கங்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன்வசம் தனக்கென்றே 100 இரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த 100 இரக்கத்துல அன்ஸல மின்ஹா வாஹிதா ரஹ்மத வாஹிதா, ஒரே ஒரு இரக்கத்தை தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் இரக்கத்தை இறக்கி வச்சிருக்கிறான். அந்த இரக்கத்தால தான் ஃபபிஹா யதஆதஃபூன் வபிஹா யதராஹமூன், முழு உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எல்லோருக்குள்ளேயும் இரக்கத்தை காட்டிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் அந்த ஒரே இரக்கத்துல பரக்கத்தாலன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீதி 99 இரக்கத்தையும் வஅஹரல்லாஹு 99 ரஹ்மா, 99 இரக்கத்தையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளைக்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நாளையில அந்த உலகத்தில் இருந்த அந்த ஒரு இரக்கத்தையும் சேர்த்து 100 இரக்கத்தை கொண்டு தண்ட அடியார்கள் உலகத்துல வாழ்ந்தாங்களே. இந்த ரப்பு நீ மட்டும்தான் யாழ்லா, வேற யாரும் எனக்கு ரப்பு இல்லை. நான் உன்னை மட்டும் தொழுகிறேன் யாழ்லா, உன்னை மட்டும் நோன்பு பிடிக்கிறேன் யாழ்லா, உனக்காக குர்ஆன் ஓதுறேன் யாழ்லா, உனக்காக திக்ர் செய்றேன் யாழ்லா, கஷ்டம் வரும் பொழுது உனக்காக பொருத்திக்கிறேன் யாழ்லா, உனக்காக என் உம்மாவை நான் உம்மாவா பாக்குறேன் யாழ்லா, உனக்காக என் வாப்பாவா பாக்குறேன் யாழ்லா, என்ன நானா தம்பிய மதிக்கிறேன், தாத்தா தங்கச்சிய மதிக்கிறேன், ஊரை மதிக்கிறேன், மக்களை மதிக்கிறேன், அண்டை வீட்டார மதிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றே உலகத்திலே வாழ்ந்த அந்த நல்லடியார்களுக்காக அந்த 100 ரஹ்மத்தையும் அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த ஒரு இரக்கம் கிடைச்சே மனுஷன் எப்படி எல்லாம் வாழ்றான். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட அந்த ஒரு இரக்கம் தான் 99 கொலையையும் செஞ்சவரு வந்து சொல்றாரு. அந்த காலத்தில் இருந்த ஆளில், அவருக்கு ராகிப் என்று சொல்லுவார்கள், அந்த ராகிபிடத்துல சொல்றாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், ஏன் அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? அவரு உடனே சொன்னாரு, 99 கொலையா? ஏண்டா கொலை என்பது லேசி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு மௌத்து வாரது, மனைவி பாதிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, அந்த பிள்ளைய பெத்தெடுத்த உம்மா வாப்பா எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இவர் 99 கொலைண்டா, 99 குடும்பங்களுடைய நிலைமை என்ன? இவர் சொன்னாரு, 99 கொலையா? அல்லாஹ் உன்னை மன்னிப்பான்னு நினைக்கிறியா? வந்த ஆத்திரத்துல அந்த ஆளுமையும் கொண்டு போட்டார். இப்ப 99 100ஆக ஆகிருச்சு. 100 கொலையை செஞ்சிட்டமே. அல்லாஹ் சில பேருக்கு இந்த மாதிரி எண்ணத்தை போடுவான். வாழ்க்கையில நான் இப்ப பாவம் செஞ்சுக்கிட்டே போறேன், ஏன் பாவம் கொஞ்சம் ஓவர் ஆகுது, கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது, இதுக்கு மேலே இந்த பாவத்துல நான் தொடர்ந்து இருந்தா இது எனக்கு நல்லது இல்லை. அல்லாஹ் சில நேரங்கள்ல உள்ளத்துல அல்லாஹ் போடுவான். அல்லாஹ்வுக்காக அந்த எண்ணங்களை மதிச்சுக்கோங்க. யாராவது நல்ல உலமாக்கள் தெரியுறாங்களா, நல்ல மனிதர்கள் தெரியுறாங்களா, அவங்களோட வந்து சகவாசம் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து கேளுங்க, என்ன செய்யறது, ஏதாவது வழி இருக்கா? தொடர்ந்து இருந்துராதீங்க. அல்லாஹ் திடீர்னு புடிப்பான். அது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் யாருக்கும் சொல்லலாம். இப்ப இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான். இவர் என்ன செஞ்சாரு? இன்னொரு ஆலிமையும் தேடி போனாரு. அந்த ஆலிமிடத்துல போய் சொன்னாரு, வாழ்க்கையில 100 கொலை செஞ்சுட்டேன், ஏன் அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? அவர் சொன்னாரு, அல்லாஹ்ட இரக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பாவத்திலிருந்து முழுமையா வெளியே வந்துடும். விபச்சாரத்திலே இருக்கிறாங்களா, விபச்சாரத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் என்ற முழு எண்ணத்தோட வெளியே வந்து, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு அல்லாஹ் இடத்துல உருக ஆரம்பிச்சுட்டாரா? போதையில இருக்கிறாரு, அதுல இருந்து முழுமையா வெளியே வந்துடணும்.
வட்டியில இருக்கிறாரு, முழுமையா வெளியே வந்துடணும். இவர் கொலையில இருந்தாரு, முழுமையாக வெளியே வர நினைக்கிறேன், என்ன செய்யறது? அந்த ஆளும் சொன்னாரு, நீங்க இருக்கிற சூழல் நல்லதில்ல, இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு சூழலை தேடி எங்கேயாவது போயிருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பாண்டார். உள்ளத்துல உண்மையான நியத்து வந்துருச்சு இல்லையா? முடிவெடுத்தாரு, எங்கேயாவது நாங்க போவோம் என்று சொல்லி இப்ப இவர் போறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான். அந்த நேரம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. எந்த செகண்ட்ல அல்லாஹ் எழுதினானோ அதே செகண்ட்ல அந்த மனிதருடைய உயிர் கைப்பற்றப்படும். இப்போ இவர் பிரயாணம் செஞ்சுட்டு போற நேரம்தான் அல்லாஹ் அவருடைய அஜலை எழுதியிருந்தான். ஒரு புறம் ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் வந்துட்டாங்க, இன்னொரு புறம் அதாபுடைய மலாய்க்காமார்களும் வந்துட்டாங்க. ரஹ்மத்துல மலாய்க்காமார் சொல்றாங்க, 100 கொலையே செஞ்சிருந்தாலும் இவர் பாவம் மன்னிப்பை தேடி அல்லாஹ்ட இரக்கத்தை நாடி ஊரு விட்டு ஊரு வந்தவர், இவருடைய உயிரை நாங்க தான் கைப்பற்றணும்ன்றாரு. இன்னும் அதாபுடைய மலாய்க்காமார் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் இவர் 100 கொலை செஞ்சவர், இவருடைய உயிரை நாங்க தான் கைப்பற்றணும். அப்படியே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. பிறகு மலாய்க்காமார் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல போய் கேட்டுருவோமே. ஒரு மலாய்க்கா போனாரு, யா அல்லாஹ், இவருடைய உயிரை யாரு கைப்பற்றுறது? ரஹ்மத்துடைய மலாய்க்காமாரா, அதாபுடைய மலாய்க்காமாரா? அல்லாஹ் ஒரு தகவல் சொன்னான், அவருடைய உயிரை யாரு கைப்பற்றணும்டா, அவரு வந்த பாதையை அளந்து பாருங்க. நன்மையின் பகுதியில் அவர் இருந்தாருண்டா ரஹ்மத்துடைய மலாய்க்காமார் அவருடைய உயிரை கைப்பற்றுங்க. பாவத்தினுடைய பகுதிக்கு அருகாமையில இருந்தாருண்டா அதாபுடைய மலாய்க்காமார் உயிரை கைப்பற்றுங்க. வந்தாங்க, அளந்து பார்க்கப்பட்டது, ரஹ்மத்தினுடைய இடத்துல அவர் இருக்கல்ல. புகாரியுடைய விரிவுரையில எழுதுறாங்க, அவருடைய உயிரை கைப்பற்றுகிற நேரம் அவர் இருந்தது அதாபுடைய மலாய்க்காமார்கள் உயிரை கைப்பற்றுகின்ற பாவத்தினுடைய இடத்துல தான். இருந்தாலும் அல்லாஹ்ட இரக்கத்துல உச்சத்தை பாருங்க, சக்கராத்துட வேதனைய கொஞ்சம் அல்லாஹ் அதிகப்படுத்தினான். இவருக்கு வலி தாங்க முடியல. அதாபுடைய மலாய்க்காமார்கள் ரூஹ் எடுக்கிற இடத்துல இருந்தாலும் வலி தாங்க இல்லாம மண்ணுல புரள ஆரம்பிச்சார். சொல்றாங்க, உருண்டாரு உருண்டாரு. எதுவரை என்றால் ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் எந்த இடத்துல இருந்து உயிரை கைப்பற்றணுமோ அந்த இடம் வர்ற வரைக்கும் சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் கூட்டினானே. அப்படியே உருண்டு வந்தாரு. அந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் உயிரை எடுத்தாங்க, சொர்க்கவாதியாக மூத்தாகினார். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல ஒன்றை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, அல்லாஹ்ட ரஹ்மத் மட்டும் இல்லைண்டா உங்கள யாரும் சொர்க்கம் போக இயலாதுண்டா. வலா அன்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களுமா நாயகமே, உங்களுக்குமா அல்லாஹ்ட இரக்கம் இல்லாம சொர்க்கம் போக இயலாது? ஏன்னா நபியுடைய அமல சஹாபிகள் கண்டு இருக்கிறாங்க. சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத் தொழுவாங்க, 5.5 ஜுஸு ஓதி, சில நேரம் 7.5 ஜுஸு ஓதுவாங்க. அவ்வளவு அமளிபாத செஞ்ச ரசூலுல்லாஹ் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் தான். இல்லா யதகம்மதினி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ்ட ரஹ்மத் மட்டும் என்னை சூழ்ந்து கொள்ளாவிட்டால் எனக்கும் சொர்க்கம் போக இயலாதுன்றாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப நல்லா விளங்கும், 100 கொலை செஞ்சவரை ஏன் அல்லாஹ் சொர்க்கவாதியாக ஆக்கினால்? வாழ்க்கை முழுவதையும் அமளிவாதத்திலேயே கழித்துக் கொண்டிருந்த பெண்ணை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு பூனையை தான் கட்டி போட்டான். கையையும் காலையும் கட்டி போட்டு கொடுக்க வேண்டிய சாப்பாடை நேரத்துக்கு கொடுக்கல, கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கல. அந்த பூனை படாத பாடுபட்டுச்சு. இந்த ஒரு பாவத்தால அந்த பெண் செஞ்ச நன்மை அல்லாஹ் பார்க்கல, நேரடியா நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம். இதே மாதிரி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ரசூலாக அனுப்பி வச்ச இந்த செய்தியை சொல்ற நேரம் நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான 99 தன்மைகள் இருக்கிறது போல ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் பல தன்மைகளை வச்சிருந்தான், பல பேர்களை வச்சிருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் யாசீன்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் முத்தஸிர், ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முஸம்மில். இதே மாதிரி பல பேர்கள் இருக்கத்தக்கன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கே உங்களை ரசூலாக அனுப்பியிருக்கிறோம், ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினான்? ரஹ்மத்தான ரசூலாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரஹ்மத்திலே இரக்கத்திலே உயர்ந்தவங்க. நபியுடைய இரக்கத்தை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருடைய இரக்கமும் இல்லை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான் இரக்கத்திலே உயர்ந்தவங்க. உஹது யுத்தம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலைக்கு மேல சில சஹாபிகளை வச்சாங்க. வெற்றி கொள்வது போல தெரிந்தது. எல்லா சஹாபிகளும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடையும் கோபமா நடந்துக்கிறல்ல, யாருக்கும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அந்த நேரம் எல்லாரோடையும் நளினமா நடந்துக்கிட்டீங்க. சும்மா சரி கோபமா நடந்திருந்தா அல்லாஹ் சொல்றான், உங்களோட இருந்தவங்க உங்களை விட்டு விரண்டோடி இருப்பாங்க. அப்ப நீங்க இரக்கமா இருந்தீங்க தானே, அந்த இரக்கம் உங்கள்ட்ட இருந்து வந்ததில்ல. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், அந்த நேரம் நீங்க மிருதுவாக நடந்து கொண்டது ஏண்ட ரஹ்மத்திலிருந்தும் உள்ளது. நான் இரக்கம் காட்ட போய் தான் நீங்க மிருதுவா நடந்துகிட்டீங்க என்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயிரோடு இருக்கிற நேரம் எல்லா விதத்திலும் உறவாக, இரக்கமாக, பாதுகாப்பாக இருந்த ஒரு ஆண்மகன் என்றால் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க, அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அப்படி ஒரு வீரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் பொழுது யாரும் இஸ்லாத்துக்கு கெடுதி செய்ய நினைக்கல, முன்வரல. ஏண்டா அவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கிதாபுல எழுதினாங்க, எப்படி ஒரு வீரர்னா இரண்டு கைகளிலும் வாள் சுத்துவதில் தேர்ச்சி பெற்றவர். ரெண்டு கையிலும் ரெண்டு வாள் எடுத்துக்கொண்டு வேகமாக சுத்தி கொண்டே வருவாங்க. முன்னால வருகிற காஃபிர் சுபஹானல்லாஹ் எவ்வளவு வேகமா வாளை வீசுவாங்கன்னா, அந்த வாள் கழுத்தை தாண்டி வந்துருச்சுண்டா அந்த வாள்ல ஒரு துளி ரத்தம் பட்டிருக்காது. ஏன்னா அவ்வளவு வேகமாக அந்த வாளை சுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னாங்க, அஸதுல்லாஹி வ அஸது ரசூலி, அல்லாஹ்ட ரசூல்ட சிங்கத்தை பார்க்கணுமா ஹம்ஸாவை பாருங்கன்றாங்க. அப்படிப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மௌத்தை நினைச்சு கவலை தாங்கலாம 70 தடவை அவங்களோட ஜனாசாவை மாத்திரம் தொழுவிச்சிருப்பாங்க. அவ்வளவு கவலை, ஏன்னா ஹம்ஸாவை நான் இழந்துட்டேனே, எவ்வளவு எனக்கு உதவியாக இருந்தாரு. இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வஹ்ஷின்ற ஒரு மனிதர் தூரத்திலிருந்து அம்பெறிந்து அவங்களோட அடி வயிற்றுல அந்த அம்பு போய் பட்டு அதே இடத்துல ஷஹீதாக ஆகுறாங்க. அந்த வஹ்ஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷியை போய் யாராவது சந்திச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. போயிட்டு சொல்லுங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள சொல்லி தௌபா செய்ய சொல்லி சொல்லுங்க, அவர் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். போறாங்க. வஹ்ஷி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தௌபா செய்ய சொல்லி. வஹ்ஷி சொன்னாரு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தௌபா செய்ய ஆசையா தான் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு தௌபா கிடைக்குமா, அல்லாஹ் மன்னிச்சுக்கிருவானா? ஏண்டா இஸ்லாம் சொல்லுது ஜினா செய்ய கூடாது, கொலை செய்ய கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது. நான் எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கிறேன். யார் இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்களோ யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அவருக்கு இரட்டிப்பான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் வந்தாங்க, விஷயத்தை சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அனுப்பினா வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹ்ஷிட விஷயத்துல சொல்ல சொன்னான்,
இல்லா மன் தாப வ ஆமன வ ஆமில அமலன் சாலிஹா. யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வாங்களோ ஃபஉலைக யுபஜ்ஜிலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறது மட்டுமில்ல, எல்லா பாவங்களையும் நன்மையாக ஆக்கி கொடுப்பான்னு சொல்லுங்க நாயகம். சுப்ஹானல்லாஹ். வஹ்ஷி இடத்துல போய் இது சொல்லப்பட்டது. வஹ்ஷி திரும்ப சொன்னாரு, அல்லாஹ் இதுல சொல்லி இருக்கிறான், ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சாதான் இந்த பாக்கியத்தை தருவேன். நான் ஒருவேளை நல்ல அமல் செய்ய சக்தி பெறலன்னா, என்னால ஏழாமல் போயிருச்சுட்டா அல்லாஹ் கிட்ட போய் அதையும் கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட இரக்கத்தை விளங்கினவங்க தைரியமா இப்படி கேட்பாங்க. திரும்பவும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினா, யக்ஃபிருல்லாஹு மா தூன ذلك லிமன் யஷா. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான், ஷிர்க்க தவிர என்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்ற ஆயத்து வஹ்ஷியத்துல சொல்லப்பட்டது. வஹ்ஷி சொன்னாரா, நாடினவங்களை மட்டும்தானே அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான், ஒருவேளை என்ன அல்லாஹ் நாடல்லாட்டி? திரும்ப போய் கேளுங்க. திரும்பவும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறாரு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினா, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், ஏண்ட அடியானே என்று சொல்லி அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான். யார் தெரியுமா? வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாள் நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு தான தர்மம் செய்யறாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்து ஏண்ட அடியானேன்னு அல்லாஹ் கூப்பிடல. அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வாழ்க்கையில நன்மையை நினைச்சு கூட பார்க்காத பாவியான என் அடியானே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் இரக்கத்திலிருந்து நீங்க நிராசையாகிறாதீங்க. நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? நீங்க என் இரக்கத்திலிருந்து நிராசையாகாம இருந்தா, இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களோட சில பாவங்களை இல்ல எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிடுவேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப இரக்கம் காட்டுவது அல்லாஹ்வுடைய தன்மை, அந்த இரக்கத்தை காட்டுவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தன்மை. அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுடைய தன்மையும் இப்படிப்பட்ட தன்மையாகத்தான் இருக்கும். முஃமின்டா யாரு? அல் முஃமினு மஅலஃப், முஃமின் என்றாலே இரக்கத்திலே இடம் நாங்க. லா கைர ஃபீமன் லா யஅலஃப் வலா யுஅலஃப். இரக்கத்திலே இடம், பேங்க் இருக்குது, பணத்திலே இடம், பணத்தை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும். இதே மாதிரி ஒரு ஈமான்தார் இடத்துல இரக்கத்தை கொடுக்கவும் முடியும், இரக்கத்தை எடுக்கவும் முடியும். பிறகு சொன்னாங்க, லா கைர ஃபீமன் லா யஅலஃப் வலா யுஅலஃப், யார் இரக்கம் காட்டவும் இல்லை இரக்கம் காட்டப்படவும் இல்லையோ அவன்கிட்ட எந்த நலவும் இருக்காதுன்றாங்க. வாழ்க்கையில இரக்கம் காட்டணும். இப்ப பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இவ்வளவு பெரிய உயர்வுல இருக்கிற அல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாருக்கும் இரக்கம் காட்டி எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தாரா. என்ன சொல்லித்தாரா? அடியானே, ஏண்ட இடம் என்னன்றது உங்களுக்கு விளங்கும். ஏண்ட ஸ்டேட்டஸ் என்ன, அல்லாட அந்தஸ்து என்ன, அல்லாட உயர்வு என்ன, யாருக்காவது தொடையணுமா, யாருக்காவது நெருங்கேனுமா? ஏண்ட இடத்துல இருந்து யாராவது தப்பு தவறு செஞ்சுட்டு நல்லா என்ன மன்னிச்சிருன்னு வந்தா நானே இறங்கி போறேன். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட உயர்ந்தவங்க, அவங்களை விட சிறந்தவங்க யாரும் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா ரசூலுல்லாஹ்வே இறங்கி போறாங்களே, அதை விட நாங்க என்ன பெரிய ஆளா? கண்ணியமானவர்களே, மக்கால இருந்து மதீனாவுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களை ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அனுமதி கொடுத்தான். எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரம் வரும் பொழுது அவங்களோட வயித்துல குழந்தை கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே எந்த தகப்பனாக இருந்தாலும் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் புள்ளைக்கு ஒன்றுண்டா தாங்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் புள்ள மேல அப்படி ஒரு பாசத்தை வச்சிருக்கிறான். அதுலேயும் தந்தைமாருண்டா பெண் குழந்தைகள் என்றால் கொஞ்சம் அன்பு கூட தான், கொஞ்சம் இரக்கம் கூட, செல்லமும் கூட. என்ற மகள் இல்லையா, பிள்ளைகளை பத்தி யாரை என்ன குறையோ சொல்லட்டும் பாருங்களே, ஏண்ட புள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டான், ஏண்ட புள்ள அப்படி செஞ்சிருக்காது, அப்படிதான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோட நபி வச்ச அன்பை விட இந்த உலகத்துல
எந்த வாப்பா சரி எந்த பிள்ளையோடு சரி இறக்கம் வைப்பாங்களா? நபியை விட யாருக்கும் இறக்கம் வைக்கல. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு முஷ்ரிக் ஹுபார் இப்னு அஸ்வதும் அவனுடைய நண்பனும் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வருது, இவங்களை என்ன சரி செய்யணும், இவங்களை நோகடிக்கிறது கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்படுத்தணும் என்று சொல்லி என்ன செய்வோம்? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஓட்டி வந்த ஒட்டகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. ஒட்டகத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்தாங்க. தரையில விழல்ல, ஒரு கல்லுல போய் விழுந்துட்டாங்க. அந்த முபாரக்கான தாயுடைய வயிறு ஒரு பாறங்கல்லில பட்டு சுப்ஹானல்லாஹ், வயிற்றிலிருந்த குழந்தை அப்படியே கரு கலைய ஆரம்பித்து இரத்தமாக வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது. ஓடோடி வராங்க. வந்து பார்த்தா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ராத்திர வேதனை அழுகிறா. அப்பா, என்னால இந்த வலியை தாங்க இல்லாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நபியோட கண்ணு முன்னாலே அந்த தாய் துடிக்கிறா. மகளே, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. இல்ல அப்பா, என்னால முடியல சொல்லியே முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய முபாரக்கான மகளுடைய உயிர் பிரி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதற்கு முன்னால யாரோடைய ரசூலுல்லாஹ் இப்படி கோவப்படல. அந்த ஆத்திரத்துல சொன்னாங்க, ஹர்ரிகூஹுமா, அந்த ஹுபார் இப்னு அஸ்வதையும் அவன் நண்பனையும் கொண்டு போய் நெருப்புல போட்டு பத்த வச்சிருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நேரம் ஆகிச்சு, திரும்பவும் வர சொன்னாங்க. அவங்கள பத்த வைக்காதீங்க, பத்த வைக்கிற தகுதி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்குது. உலகத்துல யாருக்கும் நெருப்பால தண்டனை கொடுக்க முடியாது. எங்க கண்டாலும் அவரை கொலை செஞ்சிருங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். தேடினாங்க சஹாபிகள், எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாரு. கொஞ்ச நாள்ல மக்காவுடைய வெற்றி வந்தது. ஹுபார் இப்னு அஸ்வத் திடீரென்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து நின்றார். சஹாபிகளும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்படியே ஒரு அதிர்ச்சி மாதிரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, முன்னால